இளநீர் அபிஷேகம் ஈடிலா பெருவாழ்வு தரும் இளநீர் அபிஷேகம் குறை. ஓ, நான் இந்த மாதிரி எடுத்ததில்லை. நான் அப்படியே கண்டினியூ எடுத்துட்டு இருக்கேன். இருங்க, வைக்கிறாங்களே. குங்குமம் மட்டும் வைமா. இப்போ ஒரு மஞ்சள் வச்சுதான் மகவாயி உந்தனுக்கு செய்து துதிக்கின்றோம். மஞ்சளிலே நீராடி எங்கள் மாயெல்லாம் போற்றிடவே தஞ்சம் என்று தாழ்வணிந்தோம். தரணிதனியமை காக்க தாயே தயாபரியே கருணை செய்வனோகரியே. குங்கும அபிஷேகம் தாயே உனக்கு குங்குமத்தால் அபிஷேகம். மனமது மகிழ்ந்திட மாயைகள் விலகிட தாயே உனக்கு இங்கு குங்குமத்தால் அபிஷேகம். குலமது விளையாவு பரந்தோட அருளதனை நம்பிடுவாய். ஆனந்த நினைத்திடவே அருளாதி கூறிடவே தாய் உனக்கு இங்கே குங்கும அபிஷேகம் செய்து துதித்தேன் தாயே. வினை தீர்க்கும் வித்தகிய உந்தனுக்கு இங்கு விபூதி அபிஷேகம். ஈசனது வேணியதை பளபளக்க செய்கின்ற அந்த பரமசிவன் அணிகின்ற விபூதி அபிஷேகம். வினையாவு பரந்தோட வித்தகியால் அருள் தேட நான் இங்கு விபூதி அபிஷேகம் செய்தம்மா துதிக்கின்றேன். எங்கே இருந்தால் உன் கிருபைதனை வேண்டி நிற்கும் மாந்தர்கள் அனைவருக்கும் மகவாய் அபிஷேகம். நல்லா கொஞ்சம் திக்க வச்சுட்டு நீர் தண்ணி கரைச்சின்னு மேலே ஊற்றினா ஃபுல்லாக அம்பாள் ஃபுல்லாக தங்கமயமாக காய்ச்சிருக்கோம். கொஞ்சோண்டு போட்டு வச்சுக்கோமா கெட்டியா. ஊற்றில மீதி வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோ. கரைச்சிக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக ஊற்றினா அப்படியே வந்து தங்கமயமாக காய்ச்சி தருவாங்க. பார்த்துருக்குல்ல அபிஷேகம்லாம். தங்கமயமாக நிற்கும் தாய் உனக்கு இங்கே சந்தனத்தால் அபிஷேகம். சங்கடங்கள் திட்டு வைக்கும் சங்கரின் சோதரிய உனக்கு சந்தன அபிஷேகம். சந்தன அபிஷேகம். அருள் புரிவாய். அதை அம்பாளுக்கு ஊற்றும் பொழுது அம்பாள் ஆனந்தப்படும் பொழுது நமக்கு பிரார்த்தனைக்கு உடனே பலன் கிடைக்கும். அதனால தான் கும்பாபிஷேகத்தை பாருன்னாங்க. செய்கிறத விட பார்க்குறவங்களுக்கு புண்ணியம். அதுபோல் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண போகிறீங்க, நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ புண்ணியம் யாருக்கு? பூ தட்டு எடுத்துருவோம்.
பூத்தட்டு எடுத்துக்கிட்டு கையில் அப்படியே அம்பாவை நினச்சிக்கிட்டு தாயே தீர்த்த தேவதா உன்னை வணங்குகிறோம். ஓம் கங்காயை நமக கூட கலத்துனார். ஓம் பிரம்மபுத்ராய நமக. ஓம் சரயூஜை நமக. ஓம் நர்மதாயை நமக. ஓம் சிந்தவே நமக. ஓம் காவேர்யை நமக. ஓம் கிருஷ்ணாயை நமக. ஓம் கோதாவர்யை நமக. ஓம் வேதவர்யை நமக. ஓம் தாவரவரணியே நமக. ஓம் சர்வதீர்த்த தேவதே நமோ நமக. இந்த தேவதையெல்லாம் நான் வணங்கி, அம்மா ஜேஷ்டா தேவி உனக்கு நான் கும்பநீர் அபிஷேகம் பண்ண போகிறேன். இந்த கும்பநீர் அபிஷேகத்தை ஏற்று மனம் குளிர்ந்து நாங்கள் நாடி வந்த காரியத்தை சந்தோஷமாக நடத்தி கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஓம் தைலூல துவஜாயை சவித்மகே சமுத்திரராஜதனயாய தேவகி தன்னோ ஜேஷ்டாः பிரச்சோதயாத். தட்டை வச்சுட்டு ஆரத்தி கொடுங்க. மகாதேவதேவி மகேஸ்வரி லோகமாதா ரட்சகி ஜேஷ்டா தேவி நமோ நமக. இப்போ அப்படியே கலசத்தை 2 பேருமா மேலே தூக்கணும். கலசத்தோட சொம்போடு தூக்கணும். வெயிட்டாக இருக்கிறதுனால 2 பேரை தூக்க சொல்லுங்க, அவசரம் தூக்க சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணணும், அப்படியே தேங்காயும் மாவளையும் லேசாக மேலே தூக்கிட்டு அம்பாள் மேலே இந்த கும்பகலச தண்ணீரை 2 பேருமா சேர்ந்து ஊற்றணும். தேங்காயும் படணும். விடுங்க. கும்பதீர்த்த அபிஷேகம் தாயே நீ அகவகிர்ந்து அருளிடணும். கும்பாபிஷேகம் செய்து உந்தன் பேரருளை வேண்டி நின்றோம். பக்கத்துல குளிகன் மாந்தி சொம்புல கொஞ்சம் இருக்கணும்மா. சேஷ்டதைக்கு நிறைய கொஞ்சம் தானே இருக்குதுல்ல. இப்போ பூ எடுத்து மேலே கலசத்துக்கு மேலே இருக்கிற பூ, அந்த பூவெல்லாம் எடுக்கணும்னா இது மட்டும் வச்சுட்டு தேங்காயும் மாவளையும் கீழே எடுத்து அந்த பக்கம் முன்னாடி. ஆமாம் அது அப்படியே அந்த பக்கம் சாமி பக்கம். இப்போ அது உள்ளே இருக்கிற நகை பழம் காசு எல்லாம் எடுத்து நகையை எங்கிட்ட கொடுத்துருங்க, அம்பாளுக்கு காசு கொடுத்துருங்க. சரியா? அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை சாப்பிட்டு திட்டமிட்டு அந்த கிண்ணம் இதில் அது வை. இல்லைம்மா, அம்பாள் காலடியில் வைம்மா. நகையை எடுத்து வைக்கணும். திருப்பி அது வைக்கிறது வசதியான இடமா பார்த்து வை. பத்திரமா திருப்பி எடுக்கணும்ல. ஷோல்டர் ஆண்டை விழுந்துடும். கீழே காலாண்டே வைமா. நல்ல கேப் இருக்குல்ல இந்த நடுவில் 2 பார்த்து நிறைய கீழே கொட்டிக்கிட்டு இந்த லெமனையும் எடுத்து வைமா. லெமன் இருக்குல்ல, அப்படி வை, சைடில் வை. இப்போ பொட்டு ஒன்று வை. கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, பொட்டு வச்சுட்டு இப்போ ஆரத்தி கொடு. ஆரத்தி கொடு. சகலலோக ரட்சகி ஜேஷ்டா மாதா அனுக்கிரகம் செய்திடணும். இப்போ மாவலை எடுத்து சொம்புல மொத்த மாவலையும் போடுவோம். நான் ஒரு பத்து போட்டு அப்படி சொம்பு கையில் எடுத்து